அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விக்னேஷ். நான் கடந்த ஒரு 10-15 வருஷமாக ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிஞ்சிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம துறையை சார்ந்த மக்கள் அனைவருமே வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர முடியல. நம்ம உழைப்ப போகிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நிறைய விஷயம் பண்ணுறோம், நம்மக்கிட்ட திறமை எல்லாமே இருக்குது. இருந்துமே நம்ம அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகிறோமான கண்டிப்பாக இல்லை. அதுக்கு பல தடைகள் நிற்கிது. அந்த தடைகளை உடைக்கிறதுக்காக நம்மளுடைய தலைவர் பொன்குமார்னு சொல்லிட்டு தமிழ்நாடு லெவலில் ஓகேங்களா, தமிழ்நாடு அளவில் 234 தொகுதியில் தொகுதி வாரியாக ஒரு சங்கத்தை உருவாக்கி இன்றைக்கி மிக சிறப்பாக அதிவேகமாக அந்த சங்கம் போயிட்டுருக்கு. என்ன சங்கம்னா, ரியல் எஸ்டேட் தொழிலாளர் நல சங்கம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு லெவலில் உருவாக்கி இன்றைக்கி மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. நம்மளுடைய தலைவர் பேர் பொன்குமார். நம்மளுடைய சார் இதுக்கு முன்னாடி இல்லை, கட்டட தொழிலாளர் தலைவராகவும் நிறைய பணி புரிஞ்சு அதில் பல மக்களுடைய கஷ்டத்தை போக்குற வகையில் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி ரியல் எஸ்டேட் துறையும் அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு நலன் கருதி நமக்காக ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க. இந்த சங்கம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம எல்லாருமே சேரத்து மூலமாக இதனால் என்ன பயன்கள் வரும்ன்றதை உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பல கஸ்டமருக்கு இடம் வாங்கி கொடுக்குறோம், வீடு கட்டி கொடுக்குறோம். பட் நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் எல்லாமே வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த தொழிலையே முதன்மையாக எடுத்து முன்னுதாரணமாக எடுத்து இந்த தொழிலையே நம்பி பூமியை மட்டுமே நம்பி வியாபாரம் பண்ணுற நம்ம இன்றைக்கி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்குமா அப்படின்னா 100% மக்கள் யாருமே கட்டலை. ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவங்க. இன்றைக்கி ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு துறையை பேஸ் பண்ணி தான். அதில் முதல் துறையாக ரியல் எஸ்டேட் துறையை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு நாடுமே வளர்ந்துட்டுருக்கு. இதில் தான் பெரிய பணன்றது புழங்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த துறையில முன்னுதாரணமாக நம்ம பண்ணிட்டு நமக்கே ஒரு அடையாளம், நமக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு வீடு இல்லை. ஏன்னா எங்கெல்லாம் நம்ம தடைப்படுறோமோ அந்த தடையெல்லாம் உடைச்சி எறிஞ்சு நம்ம இந்த உலகத்தில் இந்த பூமியில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நம்மளோட தலைவர் இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. இதனால் இந்த சங்கத்தில் நம்ம உறுப்பினர் சேர்றதுனால என்னென்ன பயன்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த துறையில் இருக்கோம். பல இடத்துல பல மூலமாக பல விதத்தில் வியாபாரம் பண்ணுறோம். அங்கே ஒரு இன்கம் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி அந்த இன்கம் நிறைய மோசடியாக மாறி போச்சு. யாரையுமே நம்ப முடியல. நம்ம உழைப்பை போட்டு அதுக்கான பலன் வராமல் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லையா? நம்ம சங்கத்தில் சேர்த்து மூலமாக வாட்டவர் யாராக வேணா இருக்கட்டும், ஒரு இடத்துல வியாபாரம் முடிஞ்சு உங்களுடைய ஊதியம் மறுக்கப்படுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் தனிப்பட்ட நபராக போராடுறது ஒன்று. ஒரு கை தட்டினா யோசனை வராது, பல கை தட்டினா யோசனை வரும் இல்லையா? உங்கள் பின்னாடி நம்ம சங்கம் உங்கள் கூட நிற்கும். அப்படி நிற்க சொல்ல அந்த ஊதியம் உங்களுக்கு கரெக்டாக சேரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வியாபாரத்தில் ஒரு இடம் இருக்குது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சில ப்ரொசீஜர் பண்ணுறீங்க கவர்மெண்ட்டில். எக்ஸாம்பிள் அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பட்டா ப்ராசஸ் வாட்டவர் எதாக வேணால் இருக்கட்டும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி மூவ் பண்ண சொல்ல அங்கே தடைகள் நடக்குது, சில ரீசனால் காலதாமதம் ஆகுதுன்னா நம்மளுடைய சங்கம் பின்னாடி இருக்கிறது மூலமாக இந்த சங்கத்தில் இருந்தீங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு குறுகிய காலத்தில் நம்ம வாங்கி அந்த வியாபாரத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு அதில் ஒரு பணம் பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். சரிங்களா? இந்த ஒரு விஷயம் நம்ம சங்கம் மூலமாக நமக்கு கிடைக்கும். இந்த 2 விஷயத்தை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம துறையில் நம்ம வளர்ச்சி அடையினா நம்ம எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, வாட்டவர் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு வியாபாரம்னு ஒன்று நடந்தால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பணம்னு வந்தால் தான் நம்ம குடும்பத்தை பேஸ் பண்ண முடியும், குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர முடியாததுக்கு ஒரே ரீசன் நம்மக்கிட்ட நிறைய கான்டாக்ட் இல்லை. கான்டாக்ட் இல்லைன்றதை தாண்டி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் வியாபாரம் பண்ணுறோம். நமக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் கிடையாது. அந்த பழக்க வழக்கம் வேணும்னா நம்ம பணம் போட்டால் தான் இன்றைக்கி வியாபாரம் பண்ண முடியுன்ற அளவுக்கு போயிடுச்சு. அதேமாதிரி பணம் போட்டாலுமே இன்றைக்கி ஒரு கஸ்டமரை பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த சங்கம் மூலமாக நம்மளோட தலைவர் என்ன உருவாக்கி கொடுத்துருக்காருன்னா, ஒரு புது வகையான கான்டாக்ட், ஒரு வளர்ச்சி பாதையை நமக்கு கொடுத்துருக்காங்க. சில பேர்கிட்ட பையர்கிட்ட கஸ்டமர் இருப்பாங்க உங்ககிட்ட, அதுக்கான சரியான ப்ராப்பர்ட்டி இருக்காது. எங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுக்கான பையர் இருக்க மாட்டாங்க. இந்த சங்கம் மூலமாக நம்ம தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணி அதுக்கான கஸ்டமரை கூடிய சீக்கிரத்தில் விற்பனை பண்ண வச்சு அதில் ஒரு பணம் பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய வகையில் ஒரு புது கான்டாக்டை நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிற நம்ம தலைவர் மூலமாக. இதில் என்ன விஷயம்னா, வருஷத்துக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வியாபாரம் பண்ண சொல்ல ஒரு 4-5 சேல்ஸ் போட்டு அந்த வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த வருமானத்தை விட செலவுன்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா விற்பனை அதிகமாக ஆக சொல்ல தான் நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு இன்னொரு கட்டத்துக்கு வளர முடியும். விற்பனை கம்மியாக நடக்குதுன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் இல்லாதனால கம்மியாக நடக்குது. இந்த சங்கம் மூலமாக சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய விற்பனை அதிக லெவலில் ரீச் ஆகும்.
நம்மளும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய கஸ்டமர் மாதிரி நம்ம பல பேர் வீடு கட்டியிருக்கோம், அந்த மாதிரி நம்ம பல வீடு கட்டி அடுத்தடுத்த லெவலில் வளரலாம். இதுதான் மெயின் ரீசன். சரிங்களா? இது வந்து அரசியல் ரீதியான ஒரு சங்கம் கிடையாது, தொழில் ரீதியான சங்கம். நம்ம குடும்பம் எல்லாமே அடுத்த லெவலில் வளரணுன்றதுக்காக நம்ம தலைவர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் உறுப்பினர் கார்டு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளுடைய சங்கம் உங்களுக்கு பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். 3வது ரீசன், இதை விட முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லிடுறோம். இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டில் பல சங்கம் இருக்குது. பல சங்கம் இருந்தாலுமே சில சங்கம் நிறைய பேர் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சங்கம் செயல்பட்டு இருக்குது. இதில் மெயின் ரீசன் என்னன்னா, நம்முடைய சங்கத்தை பொன்குமார் சார் வந்து அமைப்பு சாரா பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அமைப்பு சாரா பட்டியலில் சேர்த்துருவாங்க. சரிங்களா? அப்படி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் அடுத்த கட்டமாக படிப்புக்கும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு படிப்பில் மினிமம் 6வது படிக்கிறதுலேருந்தே வந்து ஸ்காலர்ஷிப் வரக்கூடிய வகையில் இதில் ஒரு நலன் திட்டம் இருக்குது. 2வது, நம்ம சில இடத்துக்கு சைட் பார்க்கவோ, நம்ம வியாபார ரீதியாவோ எதுக்கோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது மூலமாக நமக்கு இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வராங்க. இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான நலத்திட்டங்களை வந்து நம்ம தலைவர் கொண்டு வராரு. அமைப்பு சேரா பட்டியலில் நம்மளுடைய துறையை சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கும். இது மூலமாக நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, பல பேருடைய வாழ்க்கை முன்னேறும். இன்றைக்கி இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய படித்து முடிச்சுட்டு படிப்புக்கான வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முக்கால்வாசி 170% பேர் நம்ம ரியல் எஸ்டேட் துறையில் தான் இருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரத்தெல்லாம் மாற்றுற வகையில் இந்த சங்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. இங்கே பிரிவு பாகுபாடுலாம் கிடையாது, எல்லாருக்குமே உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படும். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், எல்லா சங்கத்திலையும் வந்து டொனேஷன் நிறைய இருக்கலாம். நம்மளுடைய சங்கத்தில்